தலைமை கவிதையை அப்படியே வழிமொழிவது போல் அடுத்த கவிதை வந்திருக்கிறது. பெரும்பாலும் கவிஞர்களின் சிந்தனை ஒன்றே போல்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா இன்குலாப் அவர்களின் ஒட்டுமொத்த தொகுப்புகளை ஒரு விமர்சனமாக வைத்தபோது, அரங்கு வைத்தபோது, அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானத்தில் ஒரு ஆப்பிரிக்க கவிஞன் பாடியிருப்பான் ஒரு கவிதை. அதாவது ஒரு கூண்டிலிருந்து அந்த பறவைகள் விடுதலை நோக்கி பறந்து செல்கின்றன என்ற அந்த சிறு கவிதை. அதே கவிதையை இன்குலாப்பும் எழுதியிருப்பார். ஆனால் பறவைகள் வேறு. இன்குலாப் எழுதியது தமிழ்நாட்டு பறவை, அந்த கவிஞர் எழுதிய ஆப்பிரிக்க பறவை. இப்படி கவிஞர்களின் சிந்தனை ஒன்று போல இருப்பது அதிசயம் அல்ல, அது இயல்புதான் என்பதற்கு உதாரணமாக தர்மேஷ் அவர்கள் கவிதை வந்திருக்கிறது. அடுத்த கவிஞர் வானரசன். முத்தான கவிதை வடிக்கின்ற பாவரசன் இவன். வானரசன் முத்தான கவிதை வடிக்கின்ற பாவரசன். இவர் தந்தை பண்பரசன், எனக்கு அன்பரசன். இவர் தந்தை பண்பரசன், எனக்கு அன்பரசன். கம்பன் தந்தது ராமாயணம். கம்பன் தந்தது ராமாயணம். வானரசன் தந்ததோ பேனாயனம். வானரசன் தந்தது பேனாயனம். வானம் தொடும் கவிதைகள் படைக்கும் கவியரசன். வானரசன் வானம் தொடும் கவிதைகள் படைக்கும் கவியரசன். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். தம்பியே வருக, அம்பினை போல் பாயும் கவிதை தருக. உலகில் நான் பெயரில் மட்டுமே வானரசன். உங்களைப் போன்ற அத்தனை நண்பர்களுக்கும் நான் எப்போதும் வணக்கத்தை கப்பம் கட்டுகிற சிற்றரசன் தான். தலைப்பாகை அணிந்தவன் சுப்பிரமணிய பாரதி. தலைப்பாகை அணிந்தவன் சுப்பிரமணிய பாரதி. அவரை பற்றிய கவியரங்கம் தொப்பி அணிந்துள்ள சொர்ண பாரதி தலைமை. இதில் நான் கருப்பு வர்ண பாரதி. இதில் நான் கருப்பு வர்ண பாரதி. கவியோடு வந்துள்ளேன். கேட்கும் ஆர்வத்தில் செவியோடு வந்துள்ள அனைவருக்கும் தோஷம் போக்கிய திருப்பதி லட்டு வணக்கத்தை வணங்குகிறேன். தோஷம் போக்கிய திருப்பதி லட்டு வணக்கத்தை வழங்குகிறேன். கனவு மெய்ப்பட வேண்டும். பாரதி வரிதான், படிப்பதற்கு சரிதான். பாரதி வரிதான், படிப்பதற்கு சரிதான். ஆனால் கனவு என்று எழுதி பாருங்கள், அதில் மெய்யெழுத்து ஒளிந்திருக்கும். கனவு என்று எழுதி பாருங்கள், அதில் மெய்யெழுத்து ஒளிந்திருக்கும். இது பாரதிக்கே தெரிந்த காரணத்தால் தான், இது பாரதிக்கே தெரிந்த காரணத்தினால்தான் கனவு மெய். கனவு மெய் அல்ல, அது உயிர் மெய். இதில் கனவு மெய் என்ற ஜடம் மட்டுமல்ல, அது உயிர் சேர்த்த திடம். எனவே கனவில் இருந்து மெய் தனியாக பிரிக்கப்பட வேண்டும். கனவில் இருந்து மெய் தனியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று சூசகமாக சொன்னார். கனவு மெய், அதை நிலைநிறுத்த நாம் பட வேண்டும். கனவு மெய், அதை நிலைநிறுத்த நாம் பட வேண்டும், பாடாய் பட வேண்டும். தூக்க தொழிற்சாலையின் தொழிலாளர் தோழர்களே, தூக்க தொழிற்சாலையின் தொழிலாளர் தோழர்களே, உங்களில் சிலருக்கு சம்பளமாய் வரும் கனவு. உங்களில் சிலருக்கு சம்பளமாய் வரும் கனவு சிலருக்கு போனஸாய் வரும். சிலருக்கோ பென்ஷனாய் கூட வராது. சிலருக்கு பென்ஷனாய் கூட வராது. சம்பளமாய் வரும் கனவு சாதாரணமானது, வழக்கமானது. போனஸாய் வரும் கனவே மேனசை தரும். போனஸாய் வரும் கனவே மேனசை தரும். மெய்ப்படும், நம் மெய் தொடும். தினமும் வேலை செய்யும் கூலியின் கனவு, தினமும் வேலை செய்யும் கூலியின் கனவு விராட் கோலியின் சம்பளத்தை எண்ண வேண்டும். கூலியின் கனவு விராட் கோலியின் சம்பளத்தை எண்ண வேண்டும். அப்போதுதான் சிக்ஸர் அடிக்க முடியாவிட்டாலும் வாழ்க்கையில் போர் அடிக்காமல் போர் அடிப்பான். சிக்ஸர் அடிக்க முடியாவிட்டாலும்
வாழ்க்கையில் போர் அடிக்காமல் அவன் போரடிப்பான். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், இதுதான் கனவு மெய்ப்பட வைக்கும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், இதுதான் கனவு மெய்ப்பட வைக்கும் கணக்கு வாய்ப்பாடு. இதை பயன்படுத்தியவர் ஆழ்வு, அடைந்தவர் மேம்பாடு. கனவு என்பது தூக்கத்தின் கல்லா பெட்டி அல்ல. கனவு என்பது தூக்கத்தின் கல்லா பெட்டி அல்ல, அது உடல் நாட்டின் ஏக்கம் தீர்க்கும் கஜானா. சரிதானா? அது உடல் நாட்டின் ஏக்கம் தீர்க்கும் கஜானா. சரிதானா? வீடு தீப்பற்றி எரிவது போல் கனவு வந்தால் அந்த வீட்டில் உள்ள பெண் பூ பெய்துவாள் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். அந்த பெண் பருவமடைந்ததும் கனவில் எரிந்த நெருப்பு அந்த வீட்டில் உள்ள அனைவர் வயிற்றுக்கு வந்துவிடும். கனவில் எரிந்த நெருப்பு அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் வயிற்றிற்கும் இடம் மாறி போய்விடும். கனவு ஒன்றை பிரசவிக்கும் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை போல் இருக்க வேண்டும். கனவு ஒன்றை பிரசவிக்கும் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை போல் வாழ்வை தொடக்கம் செய்ய வேண்டும். கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டை போல் அடக்கம் செய்யக்கூடாது. கனவு தொழிற்சாலை என்று திரைப்பட உலகை சொல்லுவார்கள். கனவு தொழிற்சாலை என்று திரைப்பட உலகை சொல்லுவார்கள். அங்கிருப்பவர்கள் யாரும் தூங்குவதே இல்லை. தன் இலக்கை அடையும் வரை விழிப்புடன் செயலாற்றுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் ஒரு கனவு தொழிற்சாலை தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு கனவு தொழிற்சாலை தான். இங்கு ஒன்றுமில்லாத எம்டி ஆனவனும் எம்டி ஆகிறான். இங்கு ஒன்றுமில்லாத எம்டி ஆனவனும் எம்டி ஆகிறான். ட்ரம் டீ விற்றவனும் டிராவல் ஏஜென்ட் ஆகிறான். ட்ரம் டீ விற்றவனும் இங்கு டிராவல் ஏஜென்ட் ஆகிறான். உறக்க கொடிக்கம்பத்தில் கனவு உயர பறக்க வேண்டும். சில தூங்கு மூஞ்சிகளுக்கு கனவின் கொடி அபாஷன் அட்டாக்கில் அரைக்கம்பத்தில் பறக்கும். தூக்கத்தின் வாந்தியாக கனவு இருக்கக்கூடாது. தூக்கத்தின் வாந்தியாக கனவு இருக்கக்கூடாது. அது வாந்தியாக இருந்தாலும் ஓர் உயிரை சுமப்பவர் மசக்கை வாந்தியாக இருக்கட்டுமே. ஓர் உயிரை சுமக்கிற மசக்கை வாந்தியாக இருக்கட்டுமே. தூக்கத்தில் வரும் கனவு பாரதியின் அக்கினி குஞ்சாய் தெரிய வேண்டும். அப்போதுதான் சாதனை நெருப்பு எரியும், சரித்திரம் படைப்பது நமக்கு புரியும். கனவு என்பது ஓர் உயிரை உருவாக்கும் விந்து போல் இருக்க வேண்டும். கலகத்தை ஏற்படுத்துகிற கோமியம் போல் இருக்கக்கூடாது. ஓர் உயிரை உருவாக்குகிற விந்து போல் இருக்க வேண்டும். கலகத்தை ஏற்படுத்துகிற கோமியம் போல் இருக்கக்கூடாது. தூக்கம் ஒருவரை தூக்கி நிறுத்தும் கனவு தர வேண்டும். கனவு என்பதே எண்ணங்களின் தொகுப்பு தான் சத்துணவு. எனக்கும் ஒரு கனவு உண்டு. மிஞ்சி போற கணக்கையெல்லாம் கம்ப்யூட்டர் பெருக்குது. மிஞ்சி போற கணக்கையெல்லாம் கம்ப்யூட்டர் பெருக்குது. அட கஞ்சி ஊத்தும் கம்ப்யூட்டர் எங்கதாண்டா இருக்குது? அதை பார்த்தீங்கன்னா சொல்லு, அதுக்கு எவ்வளவு ஆகும் பில்லு? நன்றி, வணக்கம்.